அப்படியே உட்காருங்க. கையோட எடுக்க முடியல. கொஞ்சம் விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்காங்க. கொஞ்சம் தள்ளியவா பாபா கையை கை கை கைப்பா. அவ்வளோதான். திரும்பின அந்த பக்கம் போங்கண்ணா, அந்த பக்கம் போங்கண்ணா, அந்த பக்கம் அதுக்குள்ள முடிச்சிட்டார. அப்படியே வாங்கம்மா, அப்படியே வாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். வீட்டு வேலையெல்லாம் சாப்பாட்டுக்கு துணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மக்களுக்காக உழைக்க வந்திருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரியா? வீட்டு வேலை முடிச்சேன். சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். என்னை எடுத்துக்கொள்ளுங்க. கும்பிடுற மாதிரி கும்பிடு. வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் பி. சிவனேசன் அவர்கள் உங்களிடத்தில் முரசு சின்னத்தில் வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். ஆட்சி பெற்ற சின்னம் முரசு. நமது வெற்றி வேட்பாளர் பி. சிவனேசன் அவர்களை சின்னம் முரசு. வணிக பெருமக்களின் சின்னம் முரசு.
வணிகம் புரியும் அன்பு உறவுகளே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு. நமது வெற்றி வேட்பாளர் டி. சிவனேசன் அவர்கள் சின்னம் முரசு. முரசு முரசு கண்ணில் மனித நேயத்தை விதைத்த கலைஞர் கேப்டன் அவர்களின் சின்னம் முரசு. புரட்சி கலைஞர் வென்றெடுத்த சின்னம் முரசு. புரட்சி கலைஞர் அன்பு தம்பி டி. சிவனேசன் அவர்களின் சின்னம் முரசு. வணிகம் புரியும் வணிக பெருமக்களே, நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு என்று கேட்டு புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் சிவனேசன் அவர்கள் உங்களிடம் சின்னத்தில் வாக்கு செய்து வந்து கொண்டிருக்கிறார். முரசு 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 முட்டு முரசு முரசு. அப்படி ஒரு மருமகெல்லாம் இருக்காங்களா அந்த நாட்டுல? மாமியாரை தொந்தரவு பண்ணாங்க, அந்த ஐ அப்படி இருக்காங்களா? நான் வந்து மாமியார் சரி சரி மாமியார் முரசு 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 முரசு. கண்டியூர் வணிக பெருமக்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு முரசு முரசு. பொய்ய சொல்லியே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அது கலர் டிவி கலைஞர் காலத்திலிருந்து இப்ப அவருடைய புள்ள திரு ஸ்டாலின் காலம் வரைக்கும் கவர்ச்சி அரசியல், பொய் அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உதவித்தொகை கொடுக்குறீங்க, அதுல வேற கலைஞர் உரிமை தொகையா? கலைஞர் வீட்டுல பூராமே இப்படிதான் செய்வாங்க, அவங்க பேரெல்லாம் வைப்பாங்க. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பேரை எங்கேயாவது வச்சிருக்காரா? திருச்சி பாப்பாரப்பட்டியில 1982 ஜூலை 1 சத்துணவு திட்டத்தை கொடுத்தாரு. அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னா கொண்டு வந்தாரு, கொடுத்தாரு. முதலமைச்சர் சத்துணவு திட்டம் தானே கொண்டு வந்தாரு. ஆனா நீங்க நெல்ல ஏமாத்து அரசியல் தான் பண்றாங்க. மாற்றத்தை உருவாக்கணும். அந்த மாற்றம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மாற்றத்தை உருவாக்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க? விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போலீஸ்காரங்களே. எங்க சென்னையில சாலி கிராமத்துல ஜெகன் ஒரு போலீஸ்காரன் பைக்கு ஸ்டேஷன்ல இருக்க பைக்கே திருட்டு போயிட்டாங்க. காவல்துறை எப்படி இருக்கு பாருங்க. நேற்று காஞ்சிபுரத்துல ஒரு சட்டம் கோடி ரூபாய்க்கு போதை மருந்த கடத்திருக்காங்க. அந்த சாபர் சாதிக்கு அவர்கள் ஹலோ அந்த சாபர் ஜாதிக்குங்கிறவரு உங்களோட நின்று போட்டா எடுக்கிறார். அவருக்கு காவல்துறை உயர் அதிகாரி பரிசு கொடுக்கிறார். உங்ககிட்ட செக்கு நாங்களா கேட்டோம், நீ தானே சொன்ன. அப்புறம் என்ன ஓசின்னு சொல்ற? உங்க அப்பா வீட்டு காசா? எங்க வரிப்பணம் தானே. எங்க வரிப்பணத்துல பச விட்டு ஓசின்னு சொல்ற நீ? யோசிக்கணும் மக்களே. ஓசி ஓசி ஓசிங்கிறாரு. யார ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இப்படிதான் கவர்ச்சி அரசியல் பண்றாங்க வாக்காளர் பெருமக்களே. முதல் பட்டர்ல முரசு இருந்து மறந்துடாதீங்க. உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால், எங்களுடைய வேட்பாளருக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிற வாக்காளர் பெருமக்களே.
முரசு 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 கொட்டு முரசு கொட்டு முரசு